Hello, how are you? Fine? கண்மணி, அன்போட காதலன். நான் எழுதும் லெட்டர்ச்சி மடல் இல்லை, கடுதாசி. வச்சுக்கலாமா? வேணாம், கடிதம் தானே. இருக்கட்டும், படி படி. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்தான். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவியா கொட்டுது. ஆனா எழுதண்டா உட்கார்ந்தா அந்த எழுத்துத்தான் வார்த்தை வரல. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. அதே கவிதை படி. கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டது. ஓஹோ கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. எனக்குண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னவோ தெரியல, மாயமோ தெரியல, எனக்கு கொண்டும் ஆவதில்லை. இதை வெளிக்கோ, நடுவுல மானே தேனே போட்டுக்கோ. இதெல்லாம் போட்டுக்கணும்னா இதோ பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் என் உடம்பு தாங்கிடும். என் உடம்பு தாங்குமா? உன் உடம்பு தாங்குமா? தாங்காது அபிராமி தாங்காது. அதையும் எழுதணுமா? எஸ் ஹான். இது காதல் ஒன்று அல்ல, இது காதல் ஏஞ்சல். அழுகை வருது, ஆனா அழுது சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படி நினைக்கும் போது வர்ற அழுகை கூட நின்றுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் இல்ல. அதையும் தாண்டி புனிதமானது. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக் கொள்ளும், இந்த மேனி தாங்காது செந்தேனி. இந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என் எண்ணும் போது வந்த அழுகை நின்றது. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலிலாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் உனக்கு தெரியுமா? உனக்கு புரியுமா? la la
அவர்